வணக்கம் சைலேஷ். வணக்கம். ஸோ டே எப்படி போச்சு? நல்லா போச்சு. நல்லா போச்சு. ஸோ இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்? நீதான் சொல்லணும். அப்படியா? ஸோ இன்னைக்கு எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னா, எஜுகேஷன் சிஸ்டம், இந்தியால இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டத்தை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா ஏன் இன்னைக்கு இந்த டாபிக், இன்னைக்கு இன்டர்நேஷனல் டு இன்லேண்ட் எபிசோட்ல எஜுகேஷன் பத்தி ஏன் பேசணும் அப்படின்னா, நான் ஸ்கூல் டைம்ஸ்ல இருந்து இந்த சொசைட்டில நிறைய விஷயங்கள் தவறா இருக்கு அப்படின்றத நிறைய ஆங்கிள பார்த்துருக்கேன். ஓகே, தப்பா இருக்கிறது நார்மல். பட் இதை சரி பண்ணணும் அப்படின்னா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா சரி பண்ண முடியும்ன்ற கேள்வி வந்து ரொம்ப காலமா எனக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு முடிவா தான் எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைச்சது. இன்னைக்கு சொசைட்டில நீ ஒரு விஷயத்த மாத்தணும் அப்படின்னா, அது எஜுகேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் அது ஒரு பர்மனண்டான சேஞ்சை கொடுக்கும். இப்ப என்ன எஜுகேஷன்ல மாத்தணும், இதுவரை என்ன தப்பா இருக்கு, என்ன மாத்தணும் அப்படின்னு கேள்வி பார்த்தா அப்படின்னா, எல்லாருமே பிறக்கிறப்ப சர்டன் கிரியேட்டிவிட்டியோட தான் பிறக்கிறோம். எல்லாத்தையுமே ஒரு மத்தவங்களால சாதாரணமா பண்ண முடியாத விஷயத்த எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமா ஈஸியா பண்ணுவாங்க. இப்ப நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் பேசுறேன். எனக்கு வந்து எனக்கான ஸ்ட்ராங் ஹோல்டு என்ன அப்படின்னா, என்னோட பேச்சு திறமை தான். நான் ரொம்ப கேஷுவலா பண்றத நான் பார்த்து சிலர் ரொம்ப கடினமா அது வார்த்தைகள தேர்ந்தெடுத்து அந்த நினைக்கிறத ப்ராப்பரா வெளிய குடுக்குறதுக்கான டைமையோ, வார்த்தைகளையோ யோசிச்சு பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் அவிங்கள கம்பேர் பண்றப்ப நான் பெட்டரா இருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஜெனரல் பீப்பிள கம்பேர் பண்றப்ப நான் பெஸ்ட்டா பேசுறேன். ஏன்னா நெறைய பேர் சொல்றாங்க. நானும் ஃபீல் பண்றேன். ஸோ ஒருத்தருக்கும் இந்த மாரி ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும். எல்லா குழந்தைகளும் இப்படிதான் ஸ்டார்ட் ஆகுறாங்க. பட் ஸ்கூல்ல போய் சேர்த்துறப்ப எல்லாருக்கும் ஈக்குவலா ஒரே மாரியான ஒரு ட்ரீட்மெண்ட்ட குடுக்குறாங்க. ஒருத்தருக்கும் ஒரு மாரி பாடம் எடுக்க முடியாது. கம்மியான எஃபிஷியன்ட்டான வேலை பண்ணணும் அப்டின்றதுனால ஒரு டீச்சர் 60 பேத்துக்கு முன்ன ஸ்கூல்ஸ்ல ஒரு 10 பேர், 5 பேர் இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது டெவலப் ஆகி ஒரு கிளாஸுக்கு மினிமம் 60 அப்டின்ற ரேஞ்ச் வந்து இப்ப நின்னுகிட்டு இருக்கு. 60 பேத்துக்கு ஒரு டீச்சர் அப்டின்ற கட்டத்துல ஒரு பீரியடும் மாறி மாறி போய்க்கிட்டு இருக்கு. ஒரு பையனுக்கும் தனிப்பட்ட குவாலிட்டி என்ன இருக்கு? அத எஜுகேஷன் மூலியமா எஜுகேஷன் டூல வச்சு எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்டின்ற கான்செப்ட்ல இன்னைக்கு சிஸ்டம் இல்ல. எல்லாருக்கும் ஈக்குவலான டெஸ்ட். அவன் வந்து எந்த விதமான அட்வான்டேஜ் இருந்தாலும் சரி, அட்வான்டேஜ் இல்லன்னாலும் எல்லாருக்கும் ஈக்குவலான டெஸ்ட். அதுல யாரு பாஸ் ஆகுறாங்க, ஃபெயில் ஆகுறாங்கன்னு சில அ ஒரு லிமிட்ஸ் வச்சுக்கிறாங்க. அந்த லிமிட் தாண்டுனா பாஸு, ஃபெயிலு அப்டின்லாம் முடிவு பண்ணிக்கிறாங்க. இதே அப்படியே ஃபாலோ ஆகுது காலேஜ்ல. ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ்ல. காலேஜ்ல இன்னும் எக்ஸ்ட்ரா இந்த டைமுக்கு சப்மிட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள். உனக்கு இவ்வளவுதான் டைம், இதுக்குள்ள நீ முடிக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாரி. ஒரு குரூப்புக்கு 30 நாள்னும், ஒரு குரூப் 10 நாள் குடுக்கறது இல்ல. எல்லாருக்கும் 20 நாள். அந்த 60 பேருமே அந்த டைம்க்குள்ள முடிக்கணும். டைம்க்குள்ள முடிச்சா மார்க். முடிக்காட்டி மார்க் இல்ல. தினைக்கும் ஸ்கூலுக்கு வந்தா, காலேஜுக்கு வந்தா அட்டெண்டன்ஸ் மார்க்கு, அசைன்மென்ட் மார்க்கு, எக்ஸாம் மார்க்கு இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் டோட்டல் மார்க்குன்னு சொல்லி இங்க கணக்கு போடுறாங்க. இதெல்லாம் முடிச்ச ஒருத்தன் ஆஃபீஸ்க்கு போறான். அப்ப இத வச்சு தான் எடுக்குறாங்க. இவன் கரெக்ட் தினைக்கும் அவன் அட்டெண்டன்ஸ் மார்க் நல்லா வாங்கியிருந்தான் அப்படின்னா, லீவ் போடாம வேலைக்கு வருவான். சொல்ற வேலைய ரிப்போர்ட், அசைன்மென்ட் அங்க டைமுக்கு வச்சு மார்க் வாங்கியிருக்கான் அப்புட்ன்னா, இங்கேயும் சொல்ற வேலைய டைமுக்கு முடிப்பான். அவகிட்ட இருக்க ஸ்கில்ல அவிங்க எதிர்பார்க்கிற ஒர்க்குக்கு சீக்கிரம் முடிக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்த முடியும்? அப்புட்ன்னு அதுக்கேத்த மாரி மாடிஃபை பண்ணிப்பான்றது தான் அந்த கீ பாயிண்ட் என்ன அப்புட்ன்னா, உன்ட்ட என்ன வேணா திறமை இருக்கலாம். எனக்கு தேவை இந்த வேலை. உன்னோட திறமைய யூஸ் பண்ணி எனக்கு இந்த வேலைய நீ பண்ணி குடு அப்படின்றது தான் ஸ்கூல்ஸும் பழக்கி விட்டுர்றாங்க. கம்பெனிஸ் அத ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. இது எங்கருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, ராக் டி ஃபெல்லர் ஜான் டி ஃபெல்லர் அப்புட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் ஸ்டார்ட் பண்றாரு. இவன் ஸ்கூல் சிஸ்டத்த அங்க தான் வந்து கொண்டு வராங்க. என்ன சொல்றாரு அப்புட்ன்னா, எனக்கு வந்து ஒரு நாடு ஃபுல்லா திங்கர்ஸ் வேணாம். எனக்கு ஒரு நாடு ஃபுல்லா வொர்க்கர்ஸ் வேணும்.
ஏன்னா இன்னைக்கு டெவலப்மெண்ட்டுக்கு ஒர்க்கர் தான். நான் என்ன வேலை சொல்றேனோ, அந்த வேலையை கேள்வி கேட்காம செஞ்சு முடிக்கிற ஒர்க்கர் தான் வேணுமே தவிர, நம்ம ஏன் இந்த வேலையை செய்யணும்? இல்ல வேற எப்படி இந்த வேலையை செய்யலாம்னு யோசிக்கக்கூடிய ஒர்க்கர் எனக்கு தேவையில்ல. யோசிக்கக்கூடிய திங்கர் தேவையில்ல. நான் சொல்றத கேட்டு பண்ணா மட்டும் போதும் அப்படின்ற மாரி அவர் யோசிக்கிறாரு. அதுக்கு யாரோ ஒருத்தன புதுசா புடிச்சு கொண்டாறதுக்கு சின்ன வயசுல இருந்தே இதுக்கு ஏத்த மாரி ட்ரெயின் பண்ணிக்கலாம்னு கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஸ்கூல் சிஸ்டம். சிஸ்டத்துக்கு பேர் கூட மெக்கன்லா சம்திங் சொல்லுவாங்க. எனக்கு டக்குனு ஞாபகம் வருது அந்த வார்த்தை. ஆனா, ஒருவத்துக்கு ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கு. அந்த குவாலிட்டிய அவனால ஃபைண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு அத பத்தி என்ன குவாலிட்டினா என்னன்னே அவனுக்கு தெரியாது ஸ்கூலுக்கு வரப்ப. அந்த கிளாஸ் ரூம் டீச்சர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நபரோ, இல்ல ஸ்கூலுக்கு ஏதோ ஒரு டீச்சரோ, அவன்கிட்ட இந்த யூனிக்னெஸ் இருக்குன்னு சொல்லி வெளிக்கொண்டு வரணும். ஒருத்தர் 2 பேர் அவங்ககிட்ட இருக்க திறமைகள வெளிக்கொண்டு வந்துர்றாங்க. அத நோட் பண்ணப்படுது, டெவலப் பண்ணப்படுது. ஆனா, எல்லாருக்குமே அந்த திறமைகள் இருக்கும். ஆனா, அத வந்து யாரும் தேடுறதில்ல. இது தேடி இருந்தோம் அப்டின்னா, நம்ம இன்னப்ப டெவலப்டு நேஷன் கண்டிப்பா ஆகியிருக்க முடியும் அப்டின்னு நான் நம்புறேன். இப்ப தினசரி கத்துக்கிறோம். ஓகே. நம்ம வந்து எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய விஷயங்கள கத்துக்கிறது இல்ல. நம்ம ட்ரிக்னாமெட்ரி படிச்சோம். அ அல்ஜீப்ரா படிச்சோம். ப்ராபபிலிட்டீஸ் படிச்சோம். சயன்ஸ்ல, பிசிக்ஸ்ல, கெமிஸ்ட்ரி பாண்டிங் எல்லாம் படிச்சோம். இன்னும் அதான் நானும் +2 படிச்சிருக்கேன். காலேஜ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நீயும் +2 படிச்சிருக்க, இன்ஜினியரிங் முடிச்சிருக்க. பட் இது நமக்கு எந்த அளவு யூஸ் ஆச்சு எஜுகேஷன்? ஹலோ? ம். இல்ல கேட்கிறேன். இப்ப நீ 12 வருஷம் ஸ்கூலும், ஒரு 4 வருஷம் டிகிரி முடிச்சிருக்க. நீ படிச்சதுல ஒரு பெர்சன்டேஜ் வைஸ் இந்த 16 வருஷத்துல நீ ஸ்பெண்ட் பண்ண டைம் உனக்கு எந்த அளவு இன்னைக்கு ரீபே பண்ணி நீ வேலைக்கு போய்க்கிட்டு இருக்க ஒரு கம்பெனில. உனக்கு எந்த அளவுக்கு அது ரீபே பண்ணுது? காலேஜ்ல நீ கத்துக்கிட்டது. சிலபஸ் மூலியமா. 40% எவ்வளோ? 40. நான் இந்த கேள்வி மட்டும் கேட்கிறேன். நீ ஓனா உன்ன டெவலப் பண்ணிக்கிட்டது இல்லாம, இந்த சிலபஸ் இருந்ததுனால இத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புட்ன்னு சொல்லக்கூடியத மட்டும் நான் கேள்வியா கேட்கிறேன். ஆமா. ஓகே. 40% நான் எடுத்த ஃபீல்டுக்கும், நான் ஸ்கூல்ல படிச்சதுக்கும், நான் உன்ன விட கம்மியா தான் படிச்சேன். நான் வேற ஃபீல்டு எடுத்தேன். நான் பார்த்த விஷயங்கள், நான் படிச்ச விஷயங்கள் எனக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 10-12% எனக்கு யூஸ் ஆயிருக்கு. லாங்குவேஜ் முக்கியமா நான் ஸ்கூல்ல ஸ்டார்ட் ஆச்சு. நான் அத இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டேன். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்றது ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம் படிச்சதுனால ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. இங்கிலீஷ் பத்தி கொஞ்சம் நாலேட்ஜ் கெயின் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படியே வளர, வளர நான் கெயின் பண்ணிக்கிட்டேன். அது எப்படி ஃப்ளூயன்ட்டா பேசுறதுன்னு தான் கத்துக்கிட்டேன். மத்தபடி நான் ஸ்கூல்ல படிச்ச பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எனக்கு பெருசா எங்கேயும் யூஸ் ஆகல. மேத்ஸு, அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன தவிர இந்த இன்ட்ரெஸ்ட் முக்கியமா இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இது 5 தவிர மத்த இன்ட்ரெஸ்ட்லயும் வந்துருது. இந்த பேசிக் ரூல்ஸ் வந்துருது. வேற எதுவுமே ஸ்கூல் படிச்சா எனக்கு யூஸ் ஆகல. காலேஜ்ல நான் அக்ரி எடுத்து படிச்சேன். ஸோ எங்க அக்ரி ஃபீல்டுல இல்ல. அதனால அத கால்குலேஷன கொண்டு வந்துக்க முடியாது. ஸோ நான் ஸ்கூல் மட்டும் கணக்கு வச்சுக்கிறேன். நான் படிச்சது எனக்கு 10-12% தான் எனக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் ஃபீல் பண்றேன். அப்ராக்ஸிமேட்டா. பட் என்ன படிச்சிருந்தா இன்னைக்கு நமக்கு அது யூஸ் ஆகியிருக்கும்னு நீ நினைக்கிற? என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வருங்காலத்துல என்ன நீ பண்ண போறியோ அத படிச்சிருந்துருக்கணும். நமக்கு தெரியாது வருங்காலத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னு. எல்லாருக்கும் காமனா புக்ஸ்ல காமன் சிலபஸ் குடுத்து காமன் டெஸ்ட் வைக்கிற மாரி, வேற என்ன எல்லாருக்கும் இருக்கக்கூடிய காமனான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருந்தா, நல்லா இருந்திருக்கும் இன்னைக்கு நெனைக்கிறேன். காமன் திங்ஸ். காமன் திங்ஸா? யோசி. கம் ஆன். காமன் காமன்னா திங்ஸ். 12த் வரைக்கும் எல்லாருக்கும் காமனா இருந்துச்சே. அந்த ஓகே. காமன். 12த் வரையும் வச்சுக்கோ. 12த் வரையும் வச்சுக்கோ. ஸ்கூல். காலேஜ் விட்டுறேன். ஸ்கூல் வரையும் வச்சுக்கோ. அதான் 12த் வரைக்கும் காமனா படிச்சதுல, எத நீ இன்ட்ரஸ்டடா படிச்சேங்கிறது தான் வந்து அடுத்த 4 வருஷமோ, 3 வருஷமோ அது ரிலேட்டடா படிக்கிறதுக்கு தூண்டும். ஓகே. கரெக்ட். நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழ், இங்கிலீஷ் படிச்சோம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் படிச்சிருந்தோம். இந்த மாதிரி
நமக்கு இது எல்லாருக்கும் யூஸ் இல்ல ஆகாது. யாரு பிசிக்ஸ் அதாவது ஆர்வமா படிச்சாங்களோ அவங்களுக்கு யூஸ் ஆச்சு. பட் எனக்கு எல்லா யூஸ் ஆகல. அதத்தான் நான் சொல்ல வரேன். எந்த சப்ஜெக்ட ஆர்வமா படிச்சிருந்தீங்களோ அந்த சப்ஜெக்ட் வாழ்க்கையில கை கொடுக்க தான் போகுது. ஓகே. எல்லாத்தையும் ஆவரேஜா படிச்சிருந்தா கடைசியில வந்து எதுவுமே முழுசா தெரியாததுனால எதுவுமே எனக்கு பயன்படுத்தலைங்கிற மாதிரி தான் தெரியும். சரி, ஓகே. இப்ப இந்த எல்லாத்தையும் ஆவரேஜா படிச்சிருக்கோம்னு சொல்றோம்ல. நான் என்ன காமனா என்ன கேட்கிறேன்னா, டே டு டே லைஃப்ல இந்த நீ படிச்சது என்ன யூஸ் ஆகிட்டு இருக்கு? டே டு டே லைஃப். டே டு டே லைஃப்ல ம். நாம படிச்சது யூஸ் ஆயிட்டு இருக்கு. அதான் என்ன யூஸ் என்னன்னா ஆகிட்டு இருக்கு? இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஆப் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இல்ல ஒரு வெப்சைட்ல போய் சர்ச் பண்ணணும் அப்படின்னாலும் ம். இன்னைக்கு போய் நமக்கு ஒரு இங்கிலீஷ் தெரியுது. நமக்கு கண்டிப்பா. ஒரு 4 லெட்டர் டைப் பண்ணி இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது நம்மளால. கண்டிப்பா. அதே மாதிரி ஈவன் தமிழ்ல அது நடந்தாலும் அதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ ஓகே. அதாவது லாங்குவேஜஸ் படிச்சதுனால. ம். சோ இது 2 விஷயம். ம். அடுத்து இது இல்லாம மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, மேக்ஸ் வந்து ஒரு அடிப்படை கால்குலேஷன் போடுறதுக்காக நமக்கு தெரிஞ்சிருக்குது. ம். ஓகேயா? ம். சோ வந்து ஈவன் தோ உங்களுக்கு வந்து அந்த நீங்க இதத்தான் யூஸ் பண்றீங்க, இந்த டெக்னிக்க தான் யூஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியலனாலும், ஆனா நீங்க அந்த அந்த மேத்த தான் வந்து மண்டையில ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கங்கிறது தான் அடிப்படையில உண்மை. பேசிக்கான கால்குலேஷன்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன். டிவிஷன்ஸ். சோ அது இல்லாம நீங்க படிச்ச சில விஷயங்கள வந்து உங்களையே அறியாம நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சில விஷயத்த. என்ன யூஸ் பண்றோம் சொல்லு? சோ என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ப்ராபபிலிட்டின்னு வரும். ம். அ சுருக்கமா, இது சுருக்கமா. நடக்க இது 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 நடக்கிறதுக்கு இப்படி இவ்ளோ வாய்ப்பு இருக்கு ம். அப்படின்ட்டு நமக்கே ஒரு தோணுது இல்லையா? ம். சோ அந்த ஒரு தோணல் தான் அது. ஓகே. சரி, ஓகே. தாட், கால்குலேஷன். ஓகே. வேற சயின்ஸ், சோசியல் சோ சயின்ஸ். அது அடிப்படையில பின்னால அது ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஓகே. சோ சோசியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ பொறுத்த வரைக்கும் வந்து இப்ப சயின்ஸ பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்பெசிபிக்கா போயிட்டோம் அப்படின்னா, நம்ம கெரியர்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஜெனரலா வந்து அதுல எதுவுமே இல்ல. அதே மாதிரி சோசியல் சயின்ஸ்லயும் எனக்கு எதுவும் தெரி அ சோசியல் சயின்ஸ்லயும் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா அது இருந்த மாதிரி தெரியல. ஓகே. ஸோ மேத்ஸ்ல பேசிக்கான அந்த 4 ஃபார்முலா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் தாண்டி ப்ராபபிலிட்டி நீ சொன்ன. அது வந்து இது நடக்குமா? நடக்காதான்றது கால்குலேட் பண்றதில்ல யாரும் தியரிட்டிக்கலா. பட் இந்த 4 ஃபார்முலாவும் தியரிட்டிக்கலா, பிராக்டிகலா ரைட் பண்ணி கூட பார்த்துருவாங்க எல்லாரும். பட் இது படிக்காதவன் கூட ரூ. 40 40 எவன்கிட்ட ரூ. 80 சொல்லிருவான். நீ படிச்சிருக்க. நீ ப்ராபபிலிட்டிய அவிங்க லெவலுக்கு நீ போட முடியாது. நீ அத தாண்டி நீ யோசிக்கணும். சோ, அது படிக்காதவங்களும் அத பார்க்குறாங்க. இந்த மோட்டர் கிடக்குனா இவ்வளோ தண்ணி வருமா? வராதான்னு யோசிக்கிறது படிக்காத தாத்தா, பாட்டி கூட ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. இந்த மாடு இவ்வளோ பால் கறக்கும். இந்த மாடு வாங்கலாம். இது வாங்குனா இப்படி இது நடக்கும். வாங்காட்டி அது நடக்கும்ன்றது ஆக்சுவலி அவங்களுக்கே அது இருந்துச்சு. வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ்ல வர்றது. வரது. ஒரு ஃபீலிங். எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமயும் உங்களால சில விஷயங்கள் பண்ண முடியும். அது வந்து அந்த அந்த விஷயங்கள் நடக்கும்போதே அது தெரியும். ஓகே. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்புட்ன்னா, இன்னைக்கு நெலமப்படி இது வந்து நெறைய பேரால இந்த ப்ராபபிலிட்டி ஒரு பை ஃபீலிங்காவே எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துருது. ஸோ இத தாண்டி டே டு டே லைஃப்ல நமக்கு நான் படிச்ச வரைக்கும் ஸ்கூல் உபயோகப்பட்டுச்சா அப்டின்னு கேட்டா, அந்த மேத்ஸ் தவிர இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், படிக்கிறோம், ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம். இந்த இங்கிலீஷ்ல படிச்சு அர்த்தம் புரிஞ்சுக்கிறதே எல்லாருக்கும் புரியறதில்ல. சோ ஒரு ஈவன் அந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீயே சொல்லியிருந்த. ஆமா. அது ஒண்ணு. ஷூர். அது வந்து நம்ப படிச்சிருக்கோம். பட் படிக்காதவங்களும் இந்த வட்டி கூறத பத்திலாம் கரெக்ட்டா கால்குலேட் போட்டு பணம் வாங்கிர்றாங்க. இவ்வளோ காசு குடுத்தா 1000க்கு இவ்வளோ வட்டினா, இத்தனாயிரத்துக்கு இவ்வளோ வட்டி வருதுன்னு கணக்கு போட்டு வாங்குறாங்க.
ஸோ அதுவும் ஜென்ரலா இருக்கு. ஈஸியா கத்துக்கிறது தான். ஸோ இது 4, 5 டெக்னிக்கலான விஷயங்கள் மட்டும் தான் மேத்ஸ்ல. லாங்குவேஜ் படிக்காதவங்க இங்கிலீஷ் படிச்சு அர்த்தம் புரிஞ்சுக்க முடியாது. படிச்ச பசங்களே எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் இப்ப ஸ்கூல்ல படிக்கிற பையன்ட்ட ஒரு ஒரு புக்க குடுத்து படிச்சு அர்த்தம் சொல்றான்னா, அவனால சொல்ல முடியல. இங்கிலீஷ் பேப்பர குடுத்தா நம்மளாலயும் அர்த்தம் சொல்ல முடியாது. ஸோ நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா ஒரு லெவல் வரையும் தான். ஒரு ஒரு ஸோ ஹிந்து அதான் பேப்பர் எடுத்து அந்த பிரச்சனை வாசிக்கிறோம் அப்டின்னா, நான் முன்னாடியே சொன்னதுதான். எல்லாத்தையுமே ஆவரேஜா பண்ணா கடைசியில எதுவுமே அது உபயோகரமாவே இருக்காது. ஒரு சர்டைன் லெவலுக்கு லாங்குவேஜ் கெயின் பண்ணியிருக்கோம்ப்பா. கம்பேரிட்டிவ்லி படிக்காதவங்கள கம்பேர் பண்ணா, படிச்ச பசங்க அப்டின்னா ஒரு ஜென்ரலா ம ஜெனரல் பீப்பிள விட கொஞ்சம் அதிகமா கெயின் பண்ணியிருக்கோம். ஆனா, இத தாண்டி இப்ப இதெல்லாம் பிரச்சனை. நம்ம என்ன டே டு லைஃப்ல என்ன யூஸ் ஆகுது அப்டின்னு பார்த்தா இவ்வளவு யூஸ் ஆகுது. என்ன தெரிஞ்சிருந்தா நெறைய யூஸ் ஆகி இருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். ஷார்ட்டா சொல்லு. எனக்கு இவங்க சொல்லிக் குடுத்ததே ஓகேவா தான் இருக்கு. இதுக்கு மேல இதெல்லாம் வேணும் அப்படின்லாம் எதுவும் தோணல. ஓகே. ஃபினான்ஸ் சொல்லிக் குடுக்கல. பணம் அப்டின்ற விஷயத்த பத்தியே சொல்லிக் குடுக்கல. அரசியல், பாலிடிக்ஸ் அப்டின்றத பத்தியோ, பாலிட்டின்றத பத்தியோ சோசியல் சயன்ஸ்ல பாலிட்டி வரும். ஆனா, அது சும்மா அப்டி கடந்து போயிருவாங்க. நீ இந்த சொசைட்டில வாழப் போற அப்புட்ன்னா, நீ ஓட்டிங் பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அத ஸ்கூல்ல பிராக்டிகலா கெமிஸ்ட்ரி லேப் வைக்கிற மாரி வச்சிருந்திருக்கணும். ஒரு வோட்டிங் சிஸ்டத்த ரன் பண்ணி, இது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு ஸ்கூல்ன்றது ஒரு சொசைட்டியோட ஒரு சொசைட்டில எல்லாம் எப்படி சேர்ந்து வாழ்றாங்கன்றத முன்கூட்டியே 4, 5 பசங்க எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு, அந்த ஒரு சோசியலா வாழ்றது எப்படின்றத கத்துக் குடுக்குறோம் அப்படின்றதுக்காக தான் பண்றாங்க. ஆனா, அந்த இடத்துல இங்க சொசைட்டில என்ன இருக்கோ அத ரெப்ளிகேட் பண்ற மாரி இருக்கும். டூப்ளிகேட் பண்ற மாரி இருக்கணும். ஆனா, அங்க அப்படி இருக்கிறதில்ல. ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு டிக்டேட்டர் இருப்பாரு ஹெச்எம்ன்னு சொல்லி, அவர் ம். ரூலுக்கே எல்லாம் நடக்கும். 12th வரைக்கும் அது அப்படிதான் இருக்கும். 12க்கு அப்புறம் நீ சொல்ற விஷயங்கள் எல்லாமே பண்றதுக்கான உரிமை உனக்கு இருக்கு. ஈவன் 12th காலேஜஸ்ல எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. 12ல நீ 18 வயசு முடிக்கிற. 18 வயசு முடிஞ்சா ஓட்டு போட உரிமை உனக்கு கிடைச்சிருது. அப்போ உனக்கு ஓட்டு போடுறதுன்னா, உனக்கு ஓட்டு போட முடியும். பட் அத பத்தி எதுவும் தெரிஞ்சிருக்காது. நீ காலேஜ் போறது வேற. நீ ஸ்கூல் முடிச்ச உடனே யூ ஆர் எலிஜிபிள்ன்ற வயசுக்கு வந்துர்ற. கரெக்ட். 1 இது லைஃப் ஃபுல்லா யூஸ் பண்ண போற. இது ஸ்கூல்ல பேசிக். இது அட்வான்ஸ் லெவல் கிடையாது. இது கரெக்ட் தான். பேசிக். 1 அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். பேசிக்கா நீங்க எக்ஸ்பெக்ட் ஆக வேணாம். இப்ப இங்கிலீஷ் எப்படி படிச்சு அர்த்தம் சொல்ல முடியுதுல்ல, அந்த அளவுக்காச்சும் பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். ஃபினான்ஸ், பணம், மேத்ஸ்ல மேத்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இவ்வளவு ரூபாய் அவரு வாங்கியிருக்காரு, இவ்வளவு குடுத்திருக்காரு, இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்லாம் சொல்லிக் குடுத்திருப்பாங்க. ஆனா இன்ஃப்ளேஷன்ற வார்த்தைய சொல்லிக் குடுத்தது இல்ல. நம்ம சம்பாதிக்கிற பணத்த சேர்த்தி வச்சாலும் நம்ம இழந்துகிட்டு இருக்கோம்ன்றத நம்ம சொல்லிக் குடுக்கல. பணத்த நல்லா படிச்சா நல்ல வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனா சம்பாதிக்கிறத எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம்? ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னா என்ன? குவாலிட்டி ஆஃப் லிவிங்னா என்னன்னு சொல்லிக் குடுக்கல. நீ உனக்கு என்ன தெரியுதோ, அத வச்சு தான் நீ கோல் செட் பண்ணுவ. பிளஸ் 2க்கு நமக்கு என்ன கெப்பாசிட்டி இருந்துச்சோ, அத வச்சு நம்ம ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம்னு யோசிச்சோம். நீ ஸ்கூல் லெவல்லயே இந்த நாலேட்ஜ குடுத்திருந்தாங்க அப்புட்ன்னா, அவன் திங்கிங் எய்மே வந்து வேற மாரி இருந்திருக்கும். திங்கிங் ப்ராக்ரஸே வேற மாரி இருந்திருக்கும். டாக்ஸ்னா என்னன்னு சொல்லிக் குடுக்கல. ப்ராப்பரான பேசிக்கா டாக்ஸ்னா என்ன? எதுக்கு டாக்ஸ் கட்டுறோம்? அந்த டாக்ஸ் எப்படி யூஸ் ஆகுது? பிசினஸ்னா என்ன? இந்த மாரி இத தான் நீ டே டு லைஃப்ல பார்க்குற. நீ டாக்ஸ் கட்டுற. வாங்குற ஒரு பொருளுக்கும் டாக்ஸ் கட்டுற. பணம் சம்பாதிக்கிறோம், செலவு பண்றோம். மக்களோட வாழ்வாதாரம் இப்படியே இருக்கு. ஏன் இப்படியே இருக்கு? அங்க தான் இன்ஃப்ளேஷன் வருது. அங்க தான் காச சேர்த்தி வைக்கணுன்ற அந்த விஷயத்த சொல்லிக் குடுக்குறது இல்ல. காலேஜ் போனா அப்பா காசு வாங்கி ஜாலியா செலவு பண்ணி சுத்தணும்னு ஆசைப்படுறாங்க. அப்ப ம். இது எல்லாம் ஒரு அடிப்படையா குடுத்திருந்தா, அந்த குரோத் ரேட்ன்றது வேற மாரி இருந்திருக்கும். அவன் 18 வயசு ஆனா ஒரு டீமேட் ஓட்டு போட உரிமை இருக்கு. ஒரு டீமேட் அக்கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு மேஜர் ஆயிட்டான். தனி பேங்க் அக்கவுண்ட் வச்சுக்கலாம். அப்ப அத எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதிகப்படுத்த முடியும். பெருசா அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். அப்படின்றதுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா. உனக்கோ, எனக்கோ காலேஜ் எல்லாம் முடிச்சு இன்னைக்கு தான் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கத்துக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு 23 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட நம்ம 5 வருஷம் லூஸ் பண்ணிட்டோம்.
இன்னைக்கு 5 வருஷம் அருமை. இன்னைக்கு எஸ்ஐபி அன்னைக்கு ஆரம்பிச்சிருந்தோம் அப்புட்ன்னா, நம்ம இப்ப குரோத்ல இருந்திருப்போம். 5 வருஷம் டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆகியிருக்கும். அதுக்கு மேல ரிட்டர்ன்ஸ் குடுக்க ஆரம்பிச்சிருக்கும். நம்ப 18ல ஸ்டார்ட் ஆகியிருந்தா, இன்னைக்கு ரிட்டர்ன்ஸ் நம்ம கையில பார்த்திருந்திருக்கலாம். நான் இப்போ ஆரம்பிச்சோம் அப்போ 43 வயசுல தான் நம்ம வச்சிருக்க எய்ம் அடைய முடியும். அன்னைக்கு ஆரம்பிச்சிருந்தா 35லயே அடைஞ்சிருக்கலாம். சோ நம்ம குரோத் 5 வருஷம் டிலே ஆகல. பல வருஷம் 10, 15 வருஷம் டிலே ஆகியிருக்கு. எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ, அவ்வளவு லாங்கான பீரியட் மார்க்கெட்ல இருக்க போறோம். ஐ மீன் அந்த அந்த நாலேட்ஜ் கெயின் பண்ணி எங்க போய் தேடலாம்? எப்படி தேடலாம்? எது சரி? எது தப்பு? எப்படி ஃபைண்ட் பண்றது? அத சரி, தப்ப எப்படி ஃபீல் பண்றது? இது எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இது எத பத்தியுமே சொல்லிக் குடுக்கல. வா, ஓகே. உட்காரு, அட்டெண்டன்ஸ் நீ போடு. சொல்றதெல்லாம் புரியுது. இதெல்லாம் பண்ணியிருந்திருக்கணுங்கிறது தெரியுது. ஆனா இதெல்லாம் ஏற்கனவோ பண்ண நாடுகள் இருக்காங்களாங்கிறது தான் என்னோட கேள்வி. ஏன்னா யாருமே இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. கரெக்ட். நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட். யாருமே பண்ணல. ஏன் அப்புட்ன்னா, அமெரிக்கால 18 வயசு முடிஞ்சதுன்னா, அதுக்கு மேல ஒன்ஸ் அவன் வீட்ட விட்டு நான் வெளிய போறேன். என்னால அவங்க கூட குப்பை கொட்ட முடியாதுன்னு வெளிய கிளம்பிட்டான் அப்புட்ன்னா, அவனே வேலைக்கு போணும், சம்பாதிக்கணும், சாப்பிட்டுக்கணும், படிக்கணும். அதனால தான் அமெரிக்கால நம்ம இங்க இருந்து பார்க்கிறப்போ அமெரிக்காவ டிவில பிரம்மாண்டமா காட்டுவாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஊர் தெருவுல எப்படி 4 பேரு தர்மம் கேட்கிறவங்க படுத்து கிடக்குறாங்களோ, யாசகர்கள் படுத்து இருக்காங்களோ, அதே மாரி தான் அங்கேயும் படுத்திருக்காங்க. நம்ம ஊர் இப்படி இருக்கு. மக்கள் தொகை அதிகம். இவ்வளவு கசகசன்னு இருக்கு. அங்க கொஞ்சம் மக்கள் தொகை கம்மி. அதான் கொஞ்சம் நீட்னஸ் அதிகமா இருக்கு. அவ்வளவுதான். அந்த ஊர்ல எஜுகேஷன் லிட்ரசி ரேட்டே வந்து அவன் வெளிநாட்டுக்காரன் இங்கிலீஷ் பேசுறான்றதுனால அவன் வந்து அறிவாளின்னு கிடையாது. பேப்பர்ல போட்டிருக்க இங்கிலீஷ படிச்சு அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அவன். நம்ம இங்க தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. அவனுக்கு டிகிரி முடிக்கிறது அங்க பெரிய விஷயம். ப்ராப்பரா டிகிரி முடிச்சுட்டான் அப்படின்னா தட்ஸ் ஒரு கிரேட்டா பார்ப்பாங்க. நாம இப்ப இங்க டிகிரி முடிக்கிறது நார்மல் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்ப அவன் நாடு நமக்கு முன்னாடி முன்னேற ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நம்ம அந்த ரேட்டுக்கு ஆகணும் அப்புட்ன்னா, அவன் பண்ண மாதிரி எதுவும் பண்ணாம வித்தியாசமா எல்லாரும் பண்ணதே நம்மளும் பண்ணிட்டு அவுட்புட் மட்டும் புதுசா எதிர்பார்க்கக் கூடாது. நம்ம முயற்சிகள் புதுசா இருந்தா தான், நம்ம கிடைக்கிற விளைவுகளும் புதுசா இருக்கும். அவங்க 1970ஸ்லயே ரெவல்யூஷன் ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம லேட் 1990ஸ் தான் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சோம். இப்ப நடுவுல 20 வருஷம் கேப் இருக்கு. அத சீல் பண்ணணும் அப்டின்னா, எஜுகேஷன் சிஸ்டத்த இத மாத்தி இருக்கணும். இந்த மாரி விஷயங்கள ஸ்கூல் லெவல்லயே ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆச்சும் குடுத்துருக்கணும். சோ, அப்ப நம்ம காலேஜ் போன புதுசுல இத பத்தி காதுல கேட்க ஆரம்பிச்சிருப்போம். நம்ம காலேஜ்ல படிச்ச வரைக்கும் கூட இத பத்திலாம் காதுல கேட்கல. +2 படிச்சு முடிக்கிறப்ப எங்க காலேஜுக்கு வாங்க, எங்க காலேஜ்க்கு இது குடுக்குறோம், அது குடுக்குறோம்னு கேட்டாங்க. காலேஜ் முடிக்கிறப்ப எங்க கம்பெனிக்கு வந்து வொர்க் பண்ணலான்னு சொல்லி பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வச்சாங்க. ஆனா, இப்படிலாம் நீங்க டாக்ஸ் பத்தி இப்படிலாம் இருக்கு அப்புட்ன்னு மாரி எந்த விதமான கிளாஸஸும் அரேஞ்ச் பண்ணல. யாரும் முன் வந்து சொல்லிக் குடுக்கல. பட் இன்னமும் இப்ப ஒரு நம்பர் 2018, 2015லாம் இந்த மாரி இல்ல. சரி, ஓகே. அப்ப யாருக்கும் தெரியல. பெருசா டெவலப் ஆகல. ஓகே. பட் 2025 வந்துமே இன்னும் நீயும் நானும் படிச்ச அதே சிஸ்டத்த தான் யங்கர் ஜெனரேஷனும் படிக்கிறாங்க. இதனால என்ன பிரச்சனை ஆகும் அப்டின்னா, கன்டினியூஸா 2, 3 ஜெனரேஷன் திங்கர்ஸா இல்லாம வொர்க்கர்ஸாவே பொறந்துகிட்டு இருக்காங்க. இப்படியே போனா, அந்த திங்கிங் கெப்பாசிட்டி அந்த ஒரு எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் அப்படின்றதே அந்த புதிய ஜெனரேஷனோட மூளையிலிருந்து மறைஞ்சு போறதுக்கான சான்சஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம அன்னைக்கு பார்த்திருந்தோம். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிளாஸ்லயே உட்கார்ந்திருக்க மாட்டாங்க. சோ அவங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் உட்காந்து ஒரு 6த், 7த், 8த், 10த் முடிக்கிறது ரொம்ப சிரமமா இருந்திருக்கும். ஃபினான்சியலி, சைக்காலஜிக்கலி, பிசிக்கலி அது எல்லா ஆங்கிள்லயுமே கஷ்டமா இருந்திருக்கும். அதனால அவிங்க வந்து படிப்பு இழந்திருப்பாங்க. யாரோ 1, 2 பேர் படிச்சு அடுத்தடுத்து மூவ் ஆன் ஆகியிருப்பாங்க. அவிங்கள பார்த்துட்டு நம்ம படிச்சிருந்தா அப்படி ஆகியிருப்போம். நம்ம பசங்க படிச்சா அந்த மாரி ஆகிருவானுங்க. இவிங்கள பிரஷர் பண்ணுவாங்க. செகண்ட் ஜெனரேஷன் காலேஜ் முடிச்சிருக்கலாம். ஆனா, பெருசா வாழ்க்கையில வந்து டெவலப் ஆகியிருக்க மாட்டாங்க. ப்ராப்பரா படிச்சு முடிச்சிருக்க மாட்டாங்க. தேர்ட் ஜெனரேஷன் சம்ஹவ் ப்ராப்பரா படிச்சிருப்பாங்க. ப்ராப்பரா படிச்சு முடிச்சு, பக்காவா ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணிருவாங்க. வேலைக்கு போவாங்க, சம்பாரிப்பாங்க, லைஃப் ஓடும். 4த் ஜெனரேஷன் ஸ்கூலுக்கு ஸ்கூல் காலேஜ்ல டக்குன்னு முடிச்சிரும். 5த் ஜெனரேஷன் முடிஞ்சிரும். ஆனா, திங்கிங் கெப்பாசிட்டி ஒரு ஒரு சுயமா சிந்திச்சு ஒரு செயல் செய்யணுன்ற
அந்த ஒரு கெப்பாசிட்டியே இல்லாம போயிரும் அப்படின்றது என்னோட தியரி. போயிருமோன்னு என்னோட தியரி. ஏன்னா அதுக்கு தான் ட்ரெயின் பண்றாங்க. நம்ம அட்லாஸ் என்ன பண்றோம்? காலைல போறோம், அட்டெண்டன்ஸ் போடுறோம், பிரேக்கு, லஞ்ச் பிரேக்கு, திருப்பி பிரேக்கு, வீட்டுக்கு வந்துடுறோம். இதுக்கு ஹோம் ஒர்க் பண்றோம், தூங்குறோம், திருப்பி ரொட்டீன் அதே. ஸோ இதே மாரி பண்றப்ப உன்ன எக்ஸ்ட்ரா வெளிய போயி நீ எதுவும் சுயமா யோசிச்சு பண்றதில்ல. ஐவி கூட்டிட்டு போவாங்க. இன்னைக்கெல்லாம் என்ஜாய்மென்ட்டா போயிருது. கத்துக்க யாரும் வெளிய போறதில்ல. கத்துக்கிட்டாலும் ஒரு கம்பெனி வேலை தான் செய்யணும். எல்லாரும் பிசினஸ் பண்ண முடியாது. எல்லாரும் வேலைக்கே முடியாது. ஸோ இந்த பிசினஸ் இந்த புதிய புதிய கண்டுபிடிப்பு, இந்த புதிய ஆங்கிள்ல ஒரு பிரச்சனைய சால்வ் பண்றது எல்லாமே ரொம்ப கம்மியான மக்கள் தான் இன்னைக்கு இருக்கு. ஒரு ஒரு 1000 பேத்துல ஒரு 100 பேர் சாரி 10% இல்ல. ஒரு 1000 பேத்துல ஒரு 5, 10 பேர் தான் அந்த கெப்பாசிட்டியோட இருக்காங்க. அதனால தான் பணக்காரன் அந்த மாரி 5, 10 நபர்களுக்கு மட்டும் வேலைக்கு எடுத்து, அவங்கள சிஇஓவா போட்டுட்டு, மத்தவங்க எல்லாம் அது கீழ அரேஞ்ச் பண்ணி சம்பளம் குடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்காய்ங்க. ஸோ இப்ப எல்லாருமே அந்த கெப்பாசிட்டியோட கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த மாரி பெரிய பெரிய பணக்காரன் இல்லாம ஆவரேஜா பெர் கேபிட்டா இன்கம் ஒருத்தருக்கும் ஒரு ஆவரேஜா இன்கம் வர ஆரம்பிக்கும். அந்த சிஸ்டம் வந்து எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லிக் குடுக்குறதில்ல. ஏன் சம்பாதிக்கணும்னு சொல்லிக் குடுக்குறதில்ல. பணம் எப்படி ஒர்க் பண்ணுது? ஃபினான்ஸ் பத்தி எதுவுமே பேசிக்கா குடுக்குறதில்ல. கவர்ன்மென்ட் எப்படி ரன் ஆகுறத பத்தி குடுக்குறதில்ல. அரசியல்னா என்னன்ற ஐடியாவும் குடுக்குறதில்ல. அடிப்படையா டே டு டே லைஃப்க்கு என்ன தேவையோ, அத பத்தி எந்த ஐடியாவும் குடுக்குறதில்ல. பட் இன்னைக்கு சைனால ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு புக்ஸ் எல்லாம் குடுக்குறதில்ல. அவன் கிளாஸ அவனே சுத்தம் பண்ணிக்கணும். அவங்கள தான் கூட்டுறாங்க. டாய்லெட்ஸ கூட அந்த கிளாஸ் பசங்க தான் கிளீன் பண்றாங்க. சைக்கிள் ஓட்ட கத்துக் குடுக்குறாங்க. எப்படி பெரியவங்ககிட்ட பேசணும்னு கத்துக் குடுக்குறாங்க. எப்படி சாப்பிடணும்னு கத்துக் குடுக்குறாங்க. எப்படி சைக்கிள் ஓட்டணும்னு கத்துக் குடுக்குறாங்க. ஸோ டே டு டே லைஃப்ல அவன் என்ன பண்ணணும்? அப்படின்றத தான் ஸ்டார்ட்டிங்ல கத்துக் குடுக்குறாங்க. எடுத்த உடனே ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு சொல்றதில்ல. இப்ப இப்ப அடுத்த அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க நம்ம ஊர்ல. ஏ ஃபார் ஆப்பிள்னு சொல்றதில்ல. ஏ ஃபார் சம்திங். இப்ப ஆப்பிள்ல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். ஏ ஃபார் ஏரோப்ளேன் செகண்ட் ஜெனரேஷன். ஏ ஃபார் ஆ அதுக்கடுத்து ஒரு பெரிய வார்த்தை. பெரிய வார்த்தை மீன்ஸ் இப்ப ஆப்பிள் சின்ன விஷயம். ஏரோப்ளேன் ரொம்ப பிரம்மாண்டமான விஷயம். அதுக்கு அடுத்த ஏதோ ஒரு வார்த்தை. அந்த மாரி அ வெறும் உடம்பா இருந்தா பனியன் போட்டா சட்டை போட்டு அவன் கோட் போடுறான்ற மாரி தான். அந்த உடம்ப கவர் எனக்கு சொல்ல கரெக்ட்டா ஃப்ரீக்வென்ட்டா வரல. அரைச்ச மாவே கொஞ்சம் மாத்தி அரைக்கிறான்னு வச்சுக்கோவேன். ஆனா சைனால அந்த பேசிக்கா அந்த டிசிப்ளினா ஃபர்ஸ்ட் சொல்லிக் குடுக்குறாங்க. "ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்" அப்படின்றது தான் நம்ம வள்ளுவர் சொன்னது. திருவள்ளுவர் சொன்னது. ஆனா, நம்ப அத இங்க வந்து பேசிக்கா அத குடுக்குறதில்ல. எடுத்த உடனே அந்த ட்ரெய்னிங் ஆரம்பிச்சர்றாங்க. இன்னும் சில அறிவாளிகள்லாம் என்ன பண்றாங்க அப்புட்ன்னா, குழந்தையா இருக்கப்பயே அந்த என்ன ஃபோட்டோ கார்டா அதெல்லாம் காமிச்சு பிரில்லியன்ட் ஆக்குறாங்களாம். இந்த மாரி எல்லாம் ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கு. எஜுகேஷன்றது அவனுக்குள்ள இருக்க திறமைய வெளிக்கொண்டு வர ஒரு விஷயமா இருக்கணுமே தவிர, அவனுக்குள்ள இருக்கிற விஷயத்த அழிக்கிற ஒண்ணா இருக்கக்கூடாது. ஐ மீன் எல்லா குழந்தையும் மெமரி கார்டு மாதிரி. உள்ள இருக்க டேட்டாவ எடுத்து நீ யூஸ் பண்ணலாம். உள்ள இருக்கிற டேட்டாவ இரேஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு டேட்டாவ புகுத்த பார்க்கிறது இன்னைக்கான சிஸ்டம். நான் என்ன சொல்றேன் அப்புட்ன்னா, அந்த டேட்டாக்குள்ள இருக்க அந்த விஷயத்த எப்படி டெவலப் பண்ணலாம்ன்னு யோசிச்சு, அதுக்குள்ள இருக்க டேட்டாவ டெவலப் பண்ணி விடணுமே தவிர, கோர் டேட்டாவ அழிக்க ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ இன்னைக்கான சிஸ்டம் வந்து அந்த கோர் டேட்டாவ ரீப்ளேஸ் பண்ணி, அதுக்கு மேல சில பேர் டேட்டா அழிஞ்சே போயிருது. சில பேருக்கு அதுக்கு மேல ஒரு ஓவர் லேயரா இவங்க ஒரு டேட்டாவ பிரிண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனா டெவலப்டு நேஷன் தான். அங்க இன்னைக்கு ஸ்கூல் சிஸ்டம் இப்படிதான் இருக்கு. ஜெர்மனி 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடா இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. அவிங்க ஒரு காலேஜ் பையன் படிச்சு டிகிரி வாங்கணும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்ட கண்டிப்பா டெவலப் பண்ணியிருக்கணும். அப்போ அத டெவலப் பண்ணி, அத புரோட்டோடைப்ப அது மார்க்கெட்ல மக்களுக்கு போய் உபயோகமா இருக்கணும். அப்படி ஒரு புரோட்டோடைப்ப ரெடி பண்ணி குடுத்தா தான் ஒத்துப்பாங்க. இதுக்கு இனிஷியலா என்ன பண்றாங்கன்னா, காலேஜ் வந்து டைரக்ட்டா கம்பெனிஸ் கூட டை அப் பண்ணி,
அந்த ப்ராஜெக்ட் பண்றோம் இல்லையா? அத வந்து காலேஜ்ல பண்றது இல்ல. டைரக்ட்டா கம்பெனிஸ்க்கு போயிட்டு, அந்த ப்ராஜெக்ட்டோட ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரையும் கம்பெனியோட அந்த ஸ்டாஃப்ஸ்க்கு அடியில அப்ரண்டிஸ் மாரி வச்சுக்கிட்டு, ஃபுல் ப்ராஜெக்ட்டையும் அவிங்க கண்ணோட்டத்துல இப்படி ரியல் டைம்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு அடியில அவிங்க ப்ராஜெக்ட்ட கம்ப்ளீட் பண்றாங்க. அந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆனதுக்கப்புறம், அந்த கம்பெனிலயே அவிங்களுக்கு வேலை வந்துருது. நம்ம என்ன பண்றோம்? ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம். காலேஜ்ல போட்டு காட்டுவோம். ஒருத்தங்க வந்து மார்க் போடுவாங்க. கடைசியா ப்ராஜெக்ட் வந்து காலாங்கடைக்கு போயிரும். டிகிரி வந்துரும். அவ்வளோதான். ஆனா அங்க அப்படி இல்ல. நீ ரெடி பண்ண ப்ராடக்ட் ப்ராப்பரான ஒரு புரோடோடைப் குடுத்து, அது மக்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்றத நீ உறுதிப்படுத்தணும். ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் நீ குடுக்கணும். ஆனா அத அந்த அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, காலேஜ், கம்பெனி கூட டை அப் பண்ணி, டைரக்ட்டா கம்பெனிஸ்லயே போய் ப்ராஜெக்ட் பண்றது தான் வந்து அங்க ஜெர்மனில ஃபாலோ பண்றது. ஸோ, இந்த மாரி நாடுகள் எஜுகேஷன்ல இந்த அளவு பண்றப்ப, நம்ம இன்னும் ஸ்டில் 1990ஸ் எப்படி பண்ணிட்டு இருக்கோமோ என்ன எனக்கு என்ன மாறியிருக்கு, அன்னைக்கு போர்ட்ல எழுதிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஸ்மார்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்டர் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிவி வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சொல்லிக் குடுக்குற விஷயம் ஒண்ணுதான். சிலபஸ் மாத்திருக்காங்க. ஆனா அதே ஃபார்மேட். டே டு டே லைஃப்ல தேவைப்படக்கூடிய விஷயங்கள குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்க தவறிடுறோம். அப்படின்றது தான் நம்ம சிஸ்டம் ஏன் இப்படி இருக்கு? இன்னும் நம்ம ஏன் இப்படியே இருக்கோம்? கரப்ஷன், அரசியல் இந்த என்ன சொல்றது? அப்புறம் இந்த ஊழல் கரப்ஷன் அதானா? ஓகே. அதுல வந்துருது. இதெல்லாம் ஏன் இவ்ளோ தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்குன்னா, இந்த மாரி சிஸ்டம் தான் அடிப்படையான இன்டைரக்ட்டான ஒரு காரணம். முக்கியமான இன்டைரக்ட்டான காரணம் எஜுகேஷன். ஸோ, இதுதான் என்னோட பாயிண்ட். ஓகே. ஆக்சுவலி புரியுது. என்னன்னா, இந்த சிஸ்டம் வந்து உருவாக்கப்பட்டப்ப அது வந்து தவறான நோக்கத்துல உருவாக்கப்படல. அத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா கரெக்ட். வந்து அன்னைக்கு இல்லிட்ரேட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருந்தது. ம். அப்ப எல்லாரையுமே லிட்ரேட்டா மாத்தணும் அப்படின்னா, அப்ப வந்து அவனுக்கு படிப்பு வந்து ஓரளவுக்கு ஈஸியா இருக்கணும். ம். அப்பயே வந்து நான் வந்து உன்னை வந்து ஆக்குனா ராஜாவா தான் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிலபஸையும் கஷ்டமா வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நீ பண்ணாதான் நான் மார்க் போடுவேன், நீ பண்ணாதான் நான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு இத்தனை பேர் படிச்சிருக்கவே மாட்டோம். ஓகே. சோ அன்னைக்கு வந்து இது ஓகே. ஆனா இன்னைக்குமே இது ஓகேவா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இன்னைக்கு எழுந்திருக்கு. சோ கூடிய சீக்கிரம் வந்து இத மாத்துறதுக்கு அதிகாரம் இருக்கிற நபர்கள் வந்து இந்த சிஸ்டத்தை கொஞ்சமாவது மாத்தணும். மாத்துனாங்கன்னா தான் ஆக்சுவலி அன்னைக்கு லிட்ரேட்டுக்காக இத பண்ண ஆரம்பிச்சாங்கங்கிறத தாண்டி இன்னைக்கு இப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட்ங்கிற மாதிரி வந்து நிக்குது. சோ எல்லாரையும் வந்து ஒரு வேலைக்காரனா உருவாக்கிட்டாங்க. ம். ஆனா வேலைக்காரனுக்கு குடுக்கறதுக்கு வேலை இல்ல. சோ அப்ப வேலைய உருவாக்குறவங்க கண்டிப்பா வந்தாதான் இதை சரி பண்ண முடியும். வேலைய உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கேத்த சிலபஸ் இருக்கணுங்கிறது தான் புரிய வந்து. ஓகே. ஸோ, இன்னைக்கான வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஸோ, இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி மத்த நாடுகள்ல எப்படி இருக்கு? நம்ம நாட்டுல எப்படி இருந்துட்டு இருக்கு? எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு எப்படி இருக்கு? அப்படின்னு பார்த்துருக்கோம். இன்னொரு நாள் இந்த சிஸ்டத்த எப்படி அப்டேட் பண்ணலாம்? இல்ல எந்த மாரி ஒரு அப்ரோச் பண்ணலாம்? எந்த மாரி அப்ரோச் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும், சூப்பரா இருக்கும் அப்புட்ன்ற ஒரு சின்ன ஐடியா பத்தி பேசுவோம். ஸோ, இன்னைக்கான வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு நாள் கனெக்ட் ஆகி பேசுவோம். நன்றி. வணக்கம்.